திரு நித்யானந்தம், தமிழன்பன் பேசும்போது நிர்வாக திறனற்ற ஒரு அரசா மத்திய அரசு செயல்படுது. பிற நாடுகளோட ஒப்பிடும்போதும் கூட இல்லை நமக்கு இன்னும் கூடுதலாக செஞ்சிருக்கணும், இன்னும் இந்த நிலைமையை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். உங்களுடைய பதில்? ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகமான எதிர்பார்ப்பு, அதிகமாக நிர்வாகத்திறன் ஒருவருக்கு வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை நான் தவறு என்று சொல்லவில்லை. இப்பொழுது இந்த ஆளுமையில் எதில் குறைந்திருக்கிறோம் என்றால் அதில் பதில் கிடையாது. நாம் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அமெரிக்கா போன்ற நாடுகளிலே கூட தட்டுப்பாடு, சில நாடுகளிலே பெட்ரோல் கிடையாது, பாகிஸ்தானில் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது, நாம தான் அமைச்சிருக்கோம். இப்போ அந்த அளவுக்கு உலக நாடுகளெல்லாம் பொருளாதாரத்தில், அதாவது இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் இந்தியா மட்டும் அது பாதிக்காமல் இருக்கணும், ஆளுமையில் அதை பாதிக்காமல் செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரக்கோள் இருக்கணும். அது என்ன மந்திரக்கோள்னு நம்முடைய தமிழ் சொல்லணும். அந்த மாதிரி மந்திரக்கோள் மோடி அவர்கிட்ட இல்லை, அதுதான் உண்மை. அதனால் மந்திரத்தில் மாங்காய் வரவழைக்க முடியல. உக்ரைன் போரை நிறுத்தக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய பிரதமருக்கு பிற நாடுகள்கிட்ட எண்ணெய் வளத்தை கொண்டு வருவதற்கான வல்லமை இருக்கு, காங்கிரஸ் சொல்லுது. எந்த நாட்டிலேருந்து வரணும்? நமக்கு ஏறத்தாழ 60 விழுக்காட்டுக்கு மேலே எந்த நாட்டிலேருந்து வருது? 3 கப்பல்களுக்கு இந்த போர் நடக்கின்ற பொழுதே மோடி அவர்களுடைய ஆளுமை திறனால், மோடி அவர்களுடைய அயல் உறவு கொள்கையினால் அந்த கப்பல் வந்து சேர்ந்ததனால் நாம் நீடித்து கொண்டிருக்கோம். அந்த தைரியத்தில் தான் அவர் சொன்னார், மக்கள் கவலைப்பட வேண்டாம், கூடுமான வரைக்கும் நாங்கள் சரி பண்ண பார்க்குறோம் சொன்னார். ஆனால் திடீரென்று இப்பொழுது 3 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்கா எந்த கப்பலையும் விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டது. அதையும் நம்ம படிச்சிருப்போம். அப்போ மோடி என்ன பண்ண முடியும்? போய் அமெரிக்காவில் பேசணும், அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசணும், அதுக்கு காலம் தேவை. அந்த காலம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் திடீர்னு நம்ம வந்து எல்லாத்தையும் எதுவுமே போகக்கூடாது, நீர் வழிச்சாலையாக தான் வரணும், அது ஹாஸ்மஸ் வழியாக தான் வரணும். வர முடியாது, அனுமதிக்கவே மாட்டேன்னு ஒருத்தன் சொல்கிற போது அது எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் வந்து 3 நாளைக்கு முன்பு. ஆனால் இப்போ ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் சொல்லக்கூடிய தகவல் இது இன்னைக்கு நேற்று இல்லை, 2 மாதமாகவே இதே நிலைமை தான் இருக்குன்னு. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சுட்டிக்காட்டி ஒரு கேள்வி எழுப்புறேன். மத்திய அமைச்சகங்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது 40% அரபு நாடுகள் அல்லாத இடங்கள்லேருந்து நம்ம கச்சா எண்ணெயை கொள்முதல் செஞ்சுட்டு இருந்தோம், அது 70% நாங்கள் உயர்த்திட்டோம் இந்த போருக்கு அப்புறம்னு சொன்னாங்க. 70% உயர்த்தப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த தட்டுப்பாடு இருந்துகிட்டு தானே இருந்துச்சு, அது நிவர்த்தியாகல இல்லை. அதான் உங்க கேள்வியே. அப்போ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? ஆமாம், அரபு நாடுகளிலே கூட அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுருக்கி இருக்கின்றார்கள் அவர்களுடைய வியாபாரத்தை. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது மக்களாட்சி, மக்களுக்காக நடத்துகின்ற ஆட்சி. இதில் வீட்டு உபயோகத்திற்கான கேஸ் எரிவாயு என்பது எந்த அளவிற்கும் குறையில்லாமல் செய்திருக்கின்றார்கள். அதுவே இன்றைக்கு கருப்பு மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்காக வாங்குறதே கூட அவங்க பிளாக் மார்க்கெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கணும், அதை கட்டுப்படுத்தணும். அந்த அளவில் இருக்குது. நம்முடைய மக்கள் ஒரு பிளாக்கில் டிக்கெட் வாங்குறது, சினிமாவில் தொடங்கி எல்லாமே பிளாக்கில் லாபம் பார்க்கறதுக்கு தான் பார்க்குறாங்க. வாங்கணுன்னாலும் பிளாக்கில் வாங்குறாங்க, கொடுக்கணுன்னாலும் பிளாக்கில் கேட்குறாங்க. கிடைக்காத போது தேவையை பூர்த்தி செய்வதற்கு என்னன்னாலும் பண்ணி தானே ஆகணும். இல்லை, அதில் சொன்னாங்க கிடைக்காத பொழுது என்பது தான் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அதை எப்படி சமாளிப்பது என்று மக்கள் அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். அந்த அளவில் ஓரளவுக்கு இந்தியாவில் ஒத்துழைக்கிறாங்க. நான் இல்லைன்னு மக்களை குறை சொல்ல விரும்பலை. இப்போ உணவு விடுதிகள், எனக்கும் இந்த உணவு விடுதிகள் நீங்கள் மூடிவிடுங்கள், நீங்கள் நடத்த வேண்டாம், மக்கள் பார்த்துக்கொள்வார்கள் என்று சொல்வதற்கு நேரமாகாது. ஆனால் அது இட் பிராக்டிக்கல், அது முடியுமா? அதனால் அவங்களுடைய ஆதங்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த எரிவாயுக்கு மாற்று வழியை நாம் தேட வேண்டும் என்று தான் பிரதமர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே நினைக்கிறேன் நம்முடைய நிதின் கட்கரி தெளிவாக சொல்லிக்கிறார், இனிமேல் பெட்ரோல் வாகனங்கள் அனுமதிக்க மாட்டாது 2028. ஆமா, இனிமேல் வந்து நீங்க மின்சார வண்டிகள் தான் உங்களுக்கு அங்காடியில், அதாவது மார்க்கெட்டில் கிடைக்கும். நீங்க பெட்ரோல் வாகனம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த அளவில் நாங்கள் வேலை பார்த்தோம். எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க? இது முன்னேற்பாடு. இது மாதிரியான சூழ்நிலையில நம்ம பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்கிறார்கள். எந்த அளவிற்கு இதை செய்ய முடியுமோ அவ்வளவு செய்கின்றார்கள். ஆனால் நாடு என்பது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்தது தான்.
அனைத்து மாநிலங்களும் ஒத்துழைக்கதா என்றால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாடு ஒரு கிஞ்சித்தும் ஒத்துழைப்பது கிடையாது. மத்திய அரசை குறை சொல்வதிலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ் சிரிக்கிறார் பாருங்க நீங்க சொன்ன உடனே. ஆமா, அவர் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு சிரிக்கிறார். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு சாடிஸ்ட் மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்குன்னு சொன்னா ஒரு மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு சொல்வதில் கூட ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு இல்லை, எந்த அளவுக்கு அரசியல் சட்டத்தோட முதல் வரியே அதுதான். யூனியன் கவர்மெண்ட் இருந்தா அரசியல் சட்டத்தோட இந்திய அரசியல் சட்டத்தின் முதல் வரியே யூனியன் கவர்மெண்ட். நான் குறுக்க பேசல, அடுத்த முக்கியமான விஷயம் நீங்க சொல்லுங்க. இப்போ பேரல் 141 ரூபாய்க்கு விற்கும் போது கூட பெட்ரோல் விலை குறைவாகத்தானே இங்கே கொடுத்தார்கள் யூபிஏ அரசாங்கம். சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஆட்சியில் மத்தியில். நான் என்ன சொல்கிறேன், உண்மைதான் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க, எங்கேருந்து கொடுத்தாங்க, அதை நாம் பார்க்கணும். எவ்வளவு கடன் ஆச்சு? 2,93 2.93 லட்சம் கோடி கடன். இந்த கடனை நம்ம எண்ணெய் நிறுவனங்களுக்கு வாங்கி நாம் மக்களுக்கு கொடுத்தோம். சும்மா ஒன்றும் கொடுத்துடல, கடன்பட்டு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தமிழக அரசு எப்படி 5 லட்சத்தை 10 லட்சமாக கடனாக்கி 1000 ரூபா உரிமை தொகைங்கிற மாதிரிலாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, கோடை பணம்லாம் கொடுக்குறாங்களோ, அது மாதிரி நாம் அதை எடுத்து மக்கள் பயன்படுத்தக்கூடியதை கூட சரியான ஒரு விலைக்கு அதை கொடுக்காமல் அவர்களை தாஜா செய்து அவர்களை மகிழ்வித்து தேர்தலை மனதிலே கொண்டு நாம் அதை விலை குறைத்து கொடுத்ததாக காட்டி கொடுத்தோம். நித்யா சார், சுருக்கமாக ஒரு கேள்வி. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட கடன் தொகையை விட கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக வாங்கியிருக்கக்கூடிய கடன், மத்திய அரசு வாங்கியிருக்கக்கூடிய கடன் அதிகம் சொல்லி நான் சொல்ல மத்திய அரசே புள்ளி விவரத்தை நாடாளுமன்றத்தில் சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை குறைவாக கொடுத்தாங்க, சிலிண்டரை குறைவாக கொடுத்தாங்க, அவ்வளவு கடன் வாங்கிய போதும் அதை விட கூடுதல் கடன் வாங்கிட்டீங்களே, ஆனால் ஏன் விலை மட்டும் குறையவே மாட்டேங்குது? ஆமாம், சரியான கேள்விதான். எப்போ ஒரு முன்னேற்றம் என்பது வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்பொழுது அதற்கான முதல் தேவையாக இருக்குது. முன்னேற்றம்ன்றது எந்த வகையில்? உணவுக்கே இங்கே இடம் இல்லை. 20 ரூபா வித்த இட்லி இன்னைக்கு 25 ரூபா விற்குது. இதை வாங்குறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த வகையில் முன்னேற்றம்? 25 ரூபா 30 ரூபா வித்தாலும் ஒருத்தவனால இட்லி வாங்க முடியுதுன்னா அது முன்னேற்றம். என்னால் 25 ரூபாய்க்கு இட்லி வாங்க முடியாது, நான் பட்னியா கூட இருந்துக்கிறேன். பெருகுகின்ற பொழுது, வேலை எல்லோருக்கும் இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை கொடுத்து வாங்குவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த வேலை வாய்ப்பு எப்படி ஏற்படும் என்ற போது வாஜ்பாய் காலத்திலே தான் அமெரிக்காவில் ஒரு சென்று எப்படி பொருளாதாரம் இங்கே உயர்ந்திருக்குதுன்னா அதுக்கு அடிப்படை சின்னதாக ஒரு கம்பேரிசன் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரே ஒரு கம்பேரிசன். இப்போ ஹோட்டல் உரிமையாளர் சங்கத்துடைய செயலாளரும் நம்மகிட்ட இருக்காரு. 20 ரூபாய்க்கு இட்லி வாங்கும்போது கூட்டம் வந்துச்சுங்க. 10 ரூபாய்க்கு விற்கும் போது அதை விட கூட்டம் வந்துச்சுங்க. 25 ரூபாய்க்கு இன்னைக்கு நாங்கள் இட்லி விற்கிறோம், கூட்டமே இல்லை, நாங்கள் நஷ்டத்தில் போகிறோம்னு சொல்கிறாங்க. எது முன்னேற்றம்? அப்போ மக்கள்கிட்ட வாங்கக்கூடிய சக்தி இல்லை. நீங்கள் ஒரு பிரச்சனை என்று வந்தால் மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு கூட மக்கள் தான் காலம் பூரா. இன்றைக்கு அவர்கள் விற்கின்ற விலையை நான் இங்கே விவாதிக்க விரும்பவில்லை. விடுதிகளில், ஹோட்டல்களை, உணவு விடுதிகளை விற்கின்ற விலை காங்கிரஸ் கம்பேரிசன் கொண்டு வந்தப்ப நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு வந்துட்டேன். காங்கிரஸ் கம்பேரிசனே நான் சொல்லல, உள்ளதை மட்டுமே சொல்லியிருக்கிறேன். இதை எப்பொழுது அடைக்க வேண்டும் என்று சொன்னால் 10 ஆண்டுகள் கழித்து அடைக்க வேண்டும் என்று கையெழுத்து ஒப்புதல் இது பண்ணியிருக்காங்க. அது எப்போ வந்தது? 2005 வாங்கினது. மோடி அரசாங்கம் வந்த உடனே கொடுக்க வேண்டியதாச்சு. 2015 2016 இப்படி கொடுத்தா அந்த கடனை அடைத்திருக்க 4.34 லட்சம் கோடி செலுத்தியிருக்கிறார். புரியுதுங்களா? அதனால எப்படி குறைக்க முடியல? ஏன் குறைக்க முடியலன்னு சொன்னா காங்கிரஸ் செய்த அந்த தவறை இவர்கள் செய்யவில்லை. தமிழ் கவனிக்க உங்கள்கிட்ட அடுத்த சுற்றுலா இந்த விடுதிகளுக்கு கூட நாம் மாற்று வழியை சிந்திக்க முடியும். இப்போ வீடுகளிலே நாம் எந்த ஒரு நிறைவானதான் கிடைக்கிது எரிவாயு, வீடுகளிலே சமைத்துக் கொள்ளலாம். வீடுகளில் அல்லாதவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் சாலை ஓரங்களிலே, இன்னும் சொல்லப்போனால் ஐடி கம்பெனி மாதிரியான ஓரங்களிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித நெருப்பும் இல்லாமல், அடுப்பும் இல்லாமல் பலவிதமான உணவுகள் கொடுக்கப்படுகிறது. அது நம்ம நேராக பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதை இன்னும் நாம் அதை பெரிதாக்கி அதை வாங்கிறதுக்கு கூட்டம் நினைக்கிறாங்க. காரில் வாங்கிட்டு போகிறாங்க. ஒன்றும் இப்போ டிமாண்ட் ஆனதுக்கு அப்புறம் இல்லை, முன்னாடி சொல்றீங்களோ அந்த கங்குல சுடுவாங்களே அது சொல்றீங்களா? ஆமா, எல்லாமே சார். உணவு வேற, அத்தியாவசியம் வேற சார். அத்தியாவசிய உணவுக்கு சாப்பிடுறது வேற, ஆடம்பர உணவுக்கு சாப்பிடுறது வேற. இப்போ 3 வேளை உங்களால தந்தூரி சாப்பிட முடியுமா? இல்ல எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? புரிஞ்சுக்கலாம், நேயர்களும் பார்க்கறாங்க. காலங்காலமாக நம்முடைய நாட்டில் இயற்கையாக சமைக்காத உணவு என்று உண்டு கொண்டுதான் இருந்தார்கள். அது ஆரோக்கியத்திற்காகவும் நல்லது என்று சொல்லியிருக்கா, அதை யாருமே மறுக்க முடியாது. சமைக்காத உணவு என்ன விற்கிறாங்க சென்னையில்?
நீங்க சொல்ற அதே ஐடி கம்பெனி முன்னாடி சமைக்காத உணவு என்ன விக்கிறாங்க? இது ரெண்டு சொல்லுங்களேன் ஏதாச்சும். எல்லா சாட் ஐட்டமும் சமைக்காத உணவா தான் இருக்கு. ஆ. புரியுதுங்களா? காய்கறிகள் எல்லாம் போட்டு பண்றாங்க. எல்லாமே ஒண்ணுமே சமைக்கிறது பச்சை காய்கறிகளை சாப்பிடுறாங்க. மூணு வேளையும் அந்த சாட் ஐட்டம் சாப்பிட முடியுமா சார்? இல்லைங்க, அது மாற்று ஏற்பாடு. ஒரு தீர்வு வேணும்னா அது அதற்குள்ள இருக்கணும். மாற்று நீங்க இதை எதனால சாப்பிட்டு போங்க, பசிதான முக்கியம் என்று சொல்ல முடியும். அந்த மாதிரி உணவுகளிலேயே பல்வகை இருக்கிறது. அதை நீங்கள் எடுக்க வேண்டும். நம்முடைய நாட்டினுடைய பாரம்பரியமாக செய்து கொண்டிருப்பதை எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா அவசியத்துக்காக. நான் அதைத்தான் நீங்க வியாபாரம் பண்ணுங்க, நான் அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவசியத்துக்கு நீங்கள் அதை கொடுத்து மக்களுக்கு அதன் மீது ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். பிளாட்ஃபார்ம்ல அவனால நின்று ருசியா சாப்பிட முடியுதுன்னா நீங்க ஹோட்டல்ல ஃபேன் போட்டு உட்கார வச்சீங்கன்னா ஏன் சாப்பிட மாட்டான்? நீங்க போட்டு பாருங்க, கண்டிப்பா வருவாங்க. அதை சாப்பிடுவதற்காக வருவாங்க. பல இடங்கள் இருக்கு. அதாவது சுருக்கம் முடிச்சு நான் பிரேக் போயிடுறேன். நம்ம கிட்ட போதிய அளவு சிலிண்டர் இருக்கு, செயற்கையா ஒரு தட்டுப்பாடை உருவாக்குறாங்க. நாங்க கூடுதல் விலைக்கு வாங்குறதுனால வாடிக்கையாளர்களுக்கும் கூடுதல் விலைக்கு தான் விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கமும் காங்கிரஸும் சொல்றாங்க. இதே கேள்வியை ஐயா நித்யானந்தம் கிட்ட முன்வைக்கும் போது ஏன் நம்ம அதை வாங்கி சாப்பிடணும், சாட் ஐட்டம் வாங்கி சாப்பிடலாம், காய்கறி சமைக்காத உணவுகளை சாப்பிடலாம் அப்படின்றது எந்த வகையிலும் இது செஞ்சே ஆகணும்னு நான் சொல்லலைங்க. இப்படி மாற்று வழியை சிந்திக்கணுங்கிறேன். எவ்வளவு பயன்படுத்தாதீங்க. நிறைய இருக்கு இந்த நாட்டுல, நிறைய இருக்கு. சரி, ஓகே. ரெண்டாவது ரைட், நான் வரேன். ரெண்டாவது ஒரு பிரேக் அப்புறம் வரேன். பிரேக் முடிச்சிரேன். ஒரே ஒரு வரியில முடிக்கிறேன். ரொம்ப சுருக்கமா ஒரே கருப்பு பணத்துல, அதாவது ஒரு சிலிண்டரை கருப்பு விலைக்கு வாங்குவோம்னு சொன்னா அது குற்றமானது தான். அது வாங்குறதுனால தான் அந்த விலைக்கு விற்கிறாங்க. அது 4000 ரூபாய்க்கு ஆகுது, 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க பிளாக் லைன் சொன்னா வாங்குறதுனால விற்கிறாங்க, டிமாண்ட் இருக்கிறதுனால விற்கிறாங்க. நாம் அதை வாங்க மாட்டோம். இந்த மாதிரி மாற்று ஏற்பாடு கூட செய்வோம். கொஞ்சம் காலத்து செஞ்சு பார்த்தா தன்னால வழிக்கு வருவோம். சரி, நித்யானந்தம் சார் குறிப்பா சொல்றேன் 1 2 3 விஷயங்கள். நம்ம எரிவாயு அதை பற்றி நம்ம பேசுகின்ற பொழுது மாற்று ஏற்பாடு தேவைன்னு சொல்கிறோம். அப்போது மின்சார கட்டணம் உயர்கிறது. கமர்ஷியல் சார்ஜ் தான் அவங்க கொடுக்கணும், நல்லாவே உயரும் இன்னும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், இதெல்லாம் ஒரு சஜஷன் தான், தப்பாக நினைக்கக்கூடாதீங்க. ஒரு காலத்தில் மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது நம்மை தயார் பண்ணிக்கொள்வதற்கான ஒரு சமயம் இது. அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சினிமாத்துறை ஒரு காலத்தில் சினிமாத்துறை மிகவும் அல்லலுக்கு ஆளானது. அதையும் நாம் பார்த்துருக்கிறோம். சினிமா மட்டும் இல்லை, பல விஷயங்கள் நாம் கட்டிடத் தொழில் இப்போ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னவா இருந்தது? 3000 இருந்த மணல் 15000 ஆச்சு. அது உலக நாடுகள் யுத்தத்தினால வரல, அதையும் சமாளித்தோம். ஆக நெருக்கடி வருகின்ற பொழுது அதற்கான மாற்றுகளை நாம் சமாளிக்கிறோம். அப்படி சமாளிக்கின்றது அரசாங்கம் மின்கட்டணம் அதிகமாக வாங்குகிறது என்று சொன்னால் நமக்கு எளிமையான நம்முடைய நாட்டுக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு எடுபடக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். அது பேங்க்லேயோ அல்லது அரசாங்கமோ அதுக்கு சலுகை விலையிலோ அல்லது ஏதாவது கொடுப்பதற்கான நாம் அணுகி சூரிய வெப்பம் இருக்கு இல்லையா, அதனுடைய எடுத்தால் நமக்கு எந்த விதத்திலையும் அரசாங்கத்துக்கு அதிகமா மின்சாரம் கொடுக்க தேவையில்லை. அதெல்லாம் அவர் ஏத்துக்காரு சார், நேரம் குறைவா இருக்கு. சூரிய மின் தகடுகளை மத்திய அரசு ஏற்கனவே அதற்கு மானியம் வழங்குகிறது. மாநில அரசும் அதற்கு மானியம் வழங்குவதோடு 500 மெகாவாட் வரை அதற்கு பயன்படுத்துவதற்கான சான்றிதழ் தேவையில்லை என்று அறிவித்திட்டால் நிச்சயமாக அதை அந்த மாதிரியான மாற்றங்கள் நாம் செய்யலாம். ரெண்டாவது முடிச்சிடுறேன். ரெண்டாவது 20000 கனெக்ஷன் இருந்தது, இணைப்புகள், கேஸ் இணைப்புகள் வீட்டுக்கு 5 மடங்கு இன்றைக்கு உயர்ந்து ஏறத்தாழ 90 லட்சம் பேருக்கு நாம் இன்றைக்கு இந்த மோடி அரசு வந்த பிறகு வீடுகளுக்கு இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏழை மக்களுக்கு இலவசமாகவே இணைப்பு கொடுத்தார்கள். இவற்றையெல்லாம் எங்கேயாவது தடைப்பட்டிருக்கிறதா? இவ்வளவு 5 மடங்கு உயர்ந்தும் கூட வீட்டு சிலிண்டர்கள் எங்கும் தடைப்படவில்லை. போன மாதம் கொஞ்சம் விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. 100 ரூபாய்க்கு மேலே ஏற்றுனாங்களே, எவ்வளோ ஏற்றுனாங்க? குறைச்சி தான் ஏற்றிருக்காங்க. அந்த குறைவான ஏற்றுதல் கூட மாநில அரசு ஒத்துழைத்தால், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு 100 ரூபாய் சிலிண்டருக்கு கொடுத்தால் நிச்சயமாக அந்த விலையேற்றம் கூட மக்களுக்கு இருக்காது. அதையும் செய்யல. மாநில அரசு வாக்குறுதி கொடுத்தது இல்லையா? 5 வருஷம் ஆச்சு, இன்னும் செய்யல. ஆக சுலபமாக செய்ய வேண்டியதை கூட மாநில அரசு செய்ய மாட்டேங்குது. அப்படிங்கிற போது மாநில அரசு மத்திய அரசோடு ஒத்துழைப்பதில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இக்கட்டான சூழ்நிலையில் கூட அவர்கள் வருவது கிடையாது. ஓகே, ரைட். ஒரு நெருக்கடி வர்ற நேரத்துல கூட இன்னொரு விஷயம் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரைக்கும் பெட்ரோல் கொடுக்க முடியும், மத்திய அரசால் கொடுக்க முடியும். எப்போ?
இப்பவே முடியும். அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கங்கள்லாம் இந்த பெட்ரோல் இவற்றையெல்லாம் ஜிஎஸ்டியில் கொண்டு வருவாங்களா? சரி, கொண்டு வர மாட்டாங்க. பிஜேபி கவர்மெண்ட் எத்தனை மாநிலத்தில் இருக்காங்க? ஏதாவது கொண்டு வந்து முன்னுதாரணம் காட்டலாம்ல? 10 ரூபாய் குறைச்சி 3 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் நிறைய மாநிலத்தில் இருக்கு. டீசலுக்கு கலால் வலி சைபர் சுழியம் எதுவுமே கிடையாது. சரி, அதான் காய்கறி விலை குறையணும்ல. பிஜேபி கவர்மெண்ட் நிறைய சரி, ஓகே. ஏன் குறையல? நேரம் குறைவா இருக்கு. ஏன் குறையல?